இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழிலே பத்திரிகைகள் ஒரு பார்வை. அதாவது இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் என்பதை பார்க்க போன்றோம். முதலிலே நாங்கள் இன்றைய நாளினுடைய ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விடலாம் இல்லையா? நிச்சயமாக ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இனப்பிரச்சனையை தீர்க்க கிளீன் சிந்தனை வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. இனப்பிரச்சனையை தீர்க்க கிளீன் ஸ்ரீலங்கா போன்றே கிளீன் சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக வடக்கு மாகாண சபை இல்லாதமை சிறப்பே யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற செய்தியோடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் ஜனாதிபதி அனுரகுமார என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என அறகலைய போராட்டம் காண்பித்தது மனம் திறக்கிறார் சவேந்திர சில்வா என்ற செய்தியும், மஹிந்தவை அரசியல் ரீதியில் முடக்குவதற்கு அரசு சூழ்ச்சி சாகர காரியவசம் குற்றச்சாட்டு என்ற செய்தியும், மக்கள் கனவுகளை நனவாக்குவதற்கு மேலும் வீரியத்துடன் செயல்படுவோம் புத்தாண்டு வாழ்த்தில் ஜனாதிபதி என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அரசியல்வாதிகள் கைதாகுவதற்கு சாத்தியம். பல்வேறு மோசடி மற்றும் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரின் செல்வாக்கு மிக்க மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மீனவர்கள் பிரச்சினை குறித்து ஜனாதிபதியுடன் பேச திட்டம். வடபகுதி மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனவரி மாத இறுதியில் சந்தித்து பேசுவதற்கு கடற்தொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் சாப்பிட்ட பின் உறங்கிய இளம் பெண் மரணம். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண்ணொருவர் நேற்று தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளார். அரியாலை பகுதியை சேர்ந்த பிரபாகரன் சுவேகா என்ற இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெளிநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக 50 ஆண்டுகள் வசித்த காணியில் இருந்து தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றம், தெங்கு பயிற்சிகை சபை நடவடிக்கை என்ற செய்தியோடு சங்கானையில் வீட்டின் மேல் முறிந்து விழுந்த வேப்பு மரம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இராணுவ பேருந்து ஆட்டோ ஏனாயின் வீதியில் மோதி விபத்து, படுகாயமடைந்த சாரதி மருத்துவமனையில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ் மாவட்ட செயலகத்தில் புதிய ஆண்டு வேலைகள் ஆரம்பம், காணிகளை அபகரிக்காதே தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக புத்தாண்டு தினத்தன்று மக்கள் போராட்டம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க அரிய வாய்ப்பு, பொறுப்பை ஜனாதிபதி நிறைவேற்றினால் பொன்னெழுத்துக்களால் பதியப்படுவார், நீதியான சமுதாயத்திற்கான தேசிய இயக்கம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் முகமாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரடியில் நள்ளிரவு 12 மணிக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உறுதியுரையுடன் நேற்று ஆரம்பம். வடமாகாணத்தில் 3499 வர்த்தகர்கள் சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கை, 2,58,38,500 ரூபாய் தண்ட பணம் விதிப்பு என்ற செய்தியும், யாழில் கஞ்சாவுடன் கைதானவர் மறியலில் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய செய்திகளாக மொட்டும் மீண்டும் மலரும் எம்மை சிதைக்க முடியாது, மஹிந்த இருமாப்பு, மொட்டு கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று எவரும் கனவு காணக்கூடாது எனவும் மொட்டு மீண்டும் மலரும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு வரி நீக்கப்படாது, கொழும்பு பிரதம நீதவானாக தனுஜா லக்மாலி நியமனம், 6 வருடங்களில் 13 லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணம், சலோச்சன ஹமகேயின் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை என்ற செய்திகளோடு கைதியை சந்திப்பதற்கு சென்ற நண்பர் கைது, காலி சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கு ஐஸ் மற்றும் புகையிலை கொண்டு வந்த கைதியின் நண்பர்கள் 2 நேற்று முன்தினம் காலி போலீசார் கைது செய்துள்ளனர் என்ற செய்தியோடு சவால்களை சரியாக அடையாளம் கண்டு நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம் சஜித் புத்தாண்டு வாழ்த்து என்ற செய்தியோடு சந்தர்ப்பங்களை தவறவிடாது ஒன்றிணைந்து பயணிப்போம் பிரதமர் புத்தாண்டு வாழ்த்து என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. மனுஷவிற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு, சொத்துக்கள் தொடர்பில் விசாரிக்குமாறு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது.
கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி ஹமந்த துஷாரவினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கடந்த அரசின் அரச நியமனங்கள் மீளாய்வு செய்வதற்கு விசேட குழு, தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மதுபான போத்தல்களுடன் வர்த்தகர்கள் கைது, சைபர் தாக்குதல் குறித்து விசாரணைகள் ஆரம்பம், புலமை பரிசில் பெறுபவர்களை விரைவில் வெளியிட தீர்மானம் என்ற செய்திகளோடு ரஞ்சன் ராமநாயக்கவிடம் சிஐடி தீவிர விசாரணைகள் என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை வரவேற்கும் டான் தொலைக்காட்சி குழுமத்தின் அனுசரணையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யாழ் மணிக்கூட்டு கோபுர பகுதியில் இடம்பெற்ற வான வேடிக்கை டான் தொலைக்காட்சி குழுமம் புதிய ஆண்டை வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று ஜெகன் அவர்களுடைய புகைப்படங்கள் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய பணிக்கு தயாராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அழைப்பு. குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய பணிக்கு ஆயத்தமாக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சகலரும் சகோதரத்துவத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பேராயரின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி. நாட்டில் பணவீக்கம் அதிகரிப்பு. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தமது புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போலி கடவுச்சீட்டுடன் 2 இலங்கையர்கள் கைது. விபத்தில் சிக்கி கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் யாழில் மரணம். மோட்டார் சைக்கிள் கார் விபத்தில் சிக்கிய கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவன் ஒருவர் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். புகையிரத நிலைய வீதி வைரவ புளியங்குளம் வவுனியாவைச் சேர்ந்த சந்திரபோஸ் ஸ்வஜிகாந்த் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண அனுர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனோகணேசன் வலியுறுத்து என்ற செய்திகளோடு ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக ரஷ்யா மீது 68 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் ராணுவம் தாக்குதல், அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா அறிவிப்பு. நேற்று முதல் பிரிக்ஸ் அமைப்பு உறுப்பு நாடாகியது தாய்லாந்து. பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து இணைந்துள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நேற்று முதல் அந்த நாடு பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து பெற்றுள்ளது. இது குறித்து தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் அமைப்பில் 2024ஆம் ஆண்டிற்கான தலைமையை ஏற்ற ரஷ்யா கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி வெளியிட்ட செய்தியில் 25ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிரிக்ஸ் நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்தும் இணையும் என உறுதிப்படுத்தி இருந்தது. இதனால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் பிரிக்ஸ் அமைப்புடன் உறுப்பு நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உதவும் வகையில் ஒத்துழைப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தாய்லாந்து தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தீவிரவாத செயல் தொடர்பில் திட்டமிடுவது தீவிரவாதமே, புதுடில்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஒரு தீவிரவாத செயலை பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தாலும் அது தீவிரவாதமே என்று இந்தியாவின் புதுடில்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து ஏமன் மீது கடும் தாக்குதல். ஏமன் மீது அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விண்வெளியில் 16 முறை புத்தாண்டு கொண்டாட்டம். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் 16 முறை புத்தாண்டு கொண்டாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எக்ஸ்பெடிஷன் 72 குழுவினர் பூமியை சுற்றி வரும்போது 2025ஆம் ஆண்டு பிறக்கும் தருணத்தில் 16 சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் காண்பார்கள் என்று சர்வதேச விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் பலஸ்தீனர்களுக்கு பதிலாக 16,000 இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு. பேருந்து மீது லொரி மோதி பயங்கர விபத்து, 12 பேர் பலி. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக, பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடர் அடுத்த சுற்றிற்கு முன்னேறினார் அரீனா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, ஒரு நாள் தரவரிசையில் மந்தனா 3ஆம் இடம், 3வது சுற்றுக்கு முன்னேறினார் மிர்மா என்ற செய்திகளோடு, மிட்சல் மார்ஷ் குறித்து எந்த கவலையும் இல்லை. இலங்கை நியூசிலாந்து 3வது போட்டி இன்று. இந்தியா இங்கிலாந்து இடையே முதல் T20 போட்டி 22ஆம் தேதி. பும்ரா, கோலி, ரோஹித் இல்லை என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது.
யாழில் வன்முறை கும்பல் அட்டகாசம், இளைஞர் மீது கடும் தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ் நகரில் நேற்று முன்தினம் இரவு வன்முறை கும்பல் ஒன்று இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருட இறுதி நாள் என்பதால் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நடைபெற்றன. இவ்வாறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்தில் வந்த கும்பல் ஒன்று அங்கு அட்டகாசம் புரிந்துள்ளது. அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியில் ஒரு சில்லினை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்க மறுக்கே ஓடியது. அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவச கையில் உள்ள பொருட்கள், கை, கால் என்பவற்றை பயன்படுத்தி கொலைவெறி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது. இச்சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திரு தனபால் ஆகியோர் அது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வடக்கு மாகாணத்தின் முக்கிய சொத்து கல்வி, வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தமிழரசை முடக்க திரைமறைவில் சதி, மாவை குற்றச்சாட்டு என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மக்கள் கோரிய மாற்றம் ஏற்படும், நீதி அமைச்சர் ஹர்ஷன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. மக்கள் கோரிய மாற்றத்தை மேற்கொள்வது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பாரிய பொறுப்பு அரசு ஊழியர்களுக்கு இருக்கிறது. அதனால் பொதுமக்களுக்காக நாங்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்திருக்கிறார் என்கின்றவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது வலம்புரி பத்திரிகையிலே. நெல்லுக்கு உத்தரவாத விலை விவசாய பிரதி அமைச்சர் எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்பட உள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்ததாக ஒரு செய்தியும். உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க அரசு நடவடிக்கை அமைச்சர் விஜித ஹேரத் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பம். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்று தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. வவுனியா குருமன் காட்டில் மோட்டார் சைக்கிள் விபத்து, பல்கலை மாணவன் உயிரிழப்பு. வவுனியா குருமன் காட்டில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். இதில் வவுனியா வைரவ புளியங்குளத்தைச் சேர்ந்த சந்திரபோஸ் ஸ்ரீகாந்தன் வயது 23 என்ற கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவனே உயிரிழந்தார் என்றவாறு அது செய்தி. கடந்த கால அரசுகளை விமர்சிக்காது வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அனுர அரசிடம் நாமல் எம்பி வலியுறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி. கிளிநொச்சி தொலைபேசி விற்பனை நிலையத்தில் திருட்டு. கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் புகர்த கடவைக்கு அருகாமையில் இயங்கி வந்த கையிறக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்று உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் களவாடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றிணைக சஜித் அழைப்பு என்ற செய்தி. 24 மணித்தியாலங்களில் 7264 சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை. மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்பு தேவை, பிரதமர் ஹரணி என்கிற செய்தி. புதிய வருடத்தில் முன்னரை விட பிரயத்தனங்களுடனும் உற்சாகத்துடனும் மக்களுக்கு அரசு சேவையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டிய சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பதாகவும் அந்த செய்தி. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் வலம்புரியின் நாதம் தேசமெங்கும் ஒலிக்க வேண்டும், கலாநிதி சேனா சேதுராஜா உரை என்கிற செய்தி காணப்படுகின்றது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிக்கும் கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாழில் இளைஞன் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் என்கிற செய்தி. 10,400 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. போலி கடவுச்சீட்டுடன் 2 கைது. போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளம் ஊடாக இங்கிலாந்து செல்ல முற்பட்ட இலங்கையர்கள் 2 கட்டுநாயக்க விமானத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி. மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதே இலக்கு, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பத்துடன் தான் இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளது. நாம் இந்த நாட்டை வளமிக்கதொரு நாடாக மாற்றியமைப்பதற்கான அடித்தளத்தை இட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. கடந்த ஆண்டு வருவாயில் இலங்கை சுங்கம் புதிய சாதனை. அதன்படி 2024ஆம் ஆண்டில் இலங்கை சுங்கம் 1.5 டிரில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகட தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி காணப்படுகின்றது. மீனவர் விவகாரம், ஜனாதிபதியை சந்திப்பதற்கு கடற்றொழில் அமைப்புகள் திட்டம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. எரிபொருள் விலை திருத்தம் கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்கிற செய்தி. கச்சாய் வீதியில் பெருமளவான மணல் விசமிகளால் அகழ்வு என்கிற செய்தியும் காணப்படுகிறது.
இலங்கையில் பிறப்பு விகிதம் வீழ்ச்சியடைவுங்கிற செய்தி. இலங்கையில் வருடாந்த பிறப்பு விகிதம் கணிசமாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார். அதன்படி இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் 350,000 250,000 குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றும், அது மாத்திரமன்றி புற்றுநோய், சர்க்கரை நோய் போன்ற நோய்களாலும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. எக்ஸ் தளத்தில் பெயரை மாற்றிய எலான் மஸ்க் என்கிற செய்தி காணப்படுகின்றது. அதாவது உலகின் முன்னணி பில்லியரான எலான் மஸ்க் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் தனது பெயரை நேற்று முன்தினம் கெகியஸ் மாக்சிமஸ் என்று மாற்றி அமைத்துள்ளார் என்றும் சுய விவரப்படத்தையும் புதுப்பித்துள்ளார் என்றும் இங்கே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. நாடக கீர்த்தி விருது ஜோன்சன் ராஜ்குமாருக்கு புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் கடந்த 23ஆம் தேதி கொழும்பு தாமரத்தடா கலையரங்கில் அரசு நாடக விழா நடைபெற்றது. இதிலேதான் நாடக கீர்த்தி விருது ஜோன்சன் ராஜ்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாண கல்வி நிலையத்தின் நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரிய ஆலோசகர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. படகில் ஏற்பட்ட கோளாறு, நடுக்கடலில் பரிதவித்த மக்கள், நெடுந்தீவில் சம்பவம் என்கிற செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தொழிற்பயிற்சி கற்கனருக்கு விண்ணப்பம் கோரல் என்கிற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையானது 2025ஆம் ஆண்டு முதலாம் அரையாண்டுக்கான முழுநேர கற்கனர்கள் எதிர்வரும் 6/1/2025ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. மட்டவில் பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்ட இளங்குமரன் எம்பி என்கிற செய்தி. சில்ப அபிமானி தங்க விருதை சுவீகரித்த வடக்கு மாகாணம். சில்ப அபிமானி ஜனாதிபதி விருது தேசிய கைப்பணி போட்டியில் வெற்றி பெற்ற வடக்கு மாகாண கலைஞர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகனின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது என்றும் அந்த செய்தி தொடர்பான செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 20 இந்திய மீனவர்கள் நாடு திரும்பினர் என்கிற செய்தி. டயர் விலை குறைக்க உற்பத்தியாளர்கள் இணக்கம், வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு. குளவிக்கோட்டு கிழக்கான 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கண்டி புசல்லாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடகம அடபாகை வைத்தியசாலைக்கு பிரசோனிக்காக சென்றிருந்த நோயாளர்கள் உட்பட 14 பேர் குளவிக்கோட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புசல்லாவை போலீசார் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் விண்வெளிக்கு பயணிக்க உள்ள இஸ்ரோவின் 8 ராக்கெட்டுகள், புதிய ஆண்டின் இஸ்ரோ 4 GSLV ராக்கெட்டுகள் மற்றும் 3 BSLV ராக்கெட் மற்றும் ஒரு SSLV ராக்கெட் ஏவுவதால் 2025ஆம் ஆண்டு மிகவும் உற்சாகமான ஆண்டாக இருக்கும் என இஸ்ரோ தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. சாலை விபத்துகளில் சிக்கி 18 பேர் பலி, பாகிஸ்தானில் சம்பவம். பாகிஸ்தான் ராணுவ தளம் தலிபான்கள் வசமானது, இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அச்சம். சீனா தைவான் இணைவதை யாரும் தடுக்க முடியாது, சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவிப்பு. எமிரேட்ஸ் விமான விபத்தில் இந்தியர் உட்பட 20 பலி என்கிற செய்தி. மரண தண்டனை ரத்து சட்டத்துக்கு ஒப்புதல், ஜிம்பாப்வே ஜனாதிபதி என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் எம்பி மனுஷவுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு. விமான சேவைகளை அதிகரிக்கும் எமிரேட்ஸ் என்கிற செய்தி. பொது விளையாட்டு மைதானம் முல்லையில் திறப்பு. வடமாநிலத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மீறல், 2.5 கோடி ரூபாய் தண்டம். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், செல்வம் எம்பி தெரிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் பொருளாதார சிக்கலுக்கு தீர்வு கிட்டும், அனுர அரசிடம் ஸ்ரீதரன் எம்பி எடுத்துரைப்பு. கடற்படையை தாக்கிய இந்திய மீனவர்களுக்கு தொடர் மறியல், குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யவும் பணிப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. புத்தாண்டில் எகிறுகிறது பேருந்து கட்டணம். மஹிந்தவை கண்டஞ்சும் அனுர அரசு, அவரை வீட்டுடன் முடக்க முஸ்லீம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. சாடுகிறார் சாகர் என்கிற தலைப்பிலே. அடுத்து இறுதி பக்க செய்திகளை பார்த்தால் சமூக செயற்பாட்டால் நாமல் குமார கைது என்கிற செய்தி. புலமைப்பரிசு பரீட்சை சர்ச்சைக்குரிய வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்க தீர்மானம் போன்ற செய்திகள் தான் இந்த விளம்பரியிலே முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் உதயம் பத்தினுடைய முக்கிய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்து உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் பயணம் புத்தாண்டில் அனைவரின் ஒத்துழைப்பையும் கோருகிறார் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க. நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
தேவையான பொருளாதார நிகழ்ச்சி நிரலை இந்த புத்தாண்டில் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி புலர்ந்துள்ளது. ஏனைய செய்திகளாக தூய இலங்கை வேலை திட்டம் ஆரம்பம், பஸ் கட்டணங்கள் ஜூலை உயரலாம், அபாய சங்கு ஊதும் ஹெமுனு விஜயரத்ன என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக பல்கலைக்கழக மாணவர் விபத்தில் சிக்கி மரணம், அனுர அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இனம் கண்டுபிடித்தது பெரமுன என்ற செய்தியும், நாமல் குமார நேற்று கைது, சமூக செயற்பாட்டில் என்று கூறப்படும் நாமல் குமார என்பவர் கொழும்பில் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு அரகலைய போராட்ட காலத்தில் அரசாங்கத்தை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை, சவேந்திர சில்வா தெரிவிப்பு, உறக்கத்துக்கு சென்ற பெண் சடலமாக மீட்பு, காணிகளை அபகரிக்கிறது தொல்லியல் திணைக்களம், குச்சவெளியில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக புதிய அரசமைப்பை உருவாக்கின் அனுர வரலாற்றில் தடம் பதிப்பார், நீதியான சமுதாயத்திற்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டு, ஜானை டெலிபோன் இணைப்பதற்கான இறுதி பேச்சுக்கள் என்ற செய்தியும், இயந்திர பழுது புறப்பட்ட இடத்திற்கே வந்த நெடுந்தீவு படகு என்ற செய்தியோடு இனப்பிரச்சினைக்கு தீர்வு, நாட்டிற்கு அதுவே சுபீட்சம், செல்வம் எம்பி தெரிவிப்பு, இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் நாகை கப்பல் இன்று மீளவும் ஆரம்பம், இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்திய கப்பல் சேவை இன்று 2ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,33,087 சுற்றுலாவிகள் டிசம்பரில் வருகை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு பலைமர குற்றிகளுடன் 2 சிக்கினர், சைபர் தாக்குதல் அரசு விசாரணை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி தேர்தல், எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற உள்ளதாக ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் நிஹால் அபேசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். டயர் விலையை குறைக்க இணக்கம், உள்நாட்டு டயர் ஒன்றின் விலையை குறைக்க உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தேவைக்கு அதிகமாக டயர் இறக்குமதி செய்யப்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அரசு திணைக்களங்கள் மீதான முறைப்பாடுகள் விசாரிக்க குழு என்ற செய்தியோடு தூய இலங்கை வடக்கில் உறுதியேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளுடன் பட்டாசு விற்பனை அமோகம், பண்டிகை காலத்தை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் முகமாகவும் யாழ் நகரிலும் நகரை அண்டிய புறநகர பகுதிகளிலும் பட்டாசுகள் வாகனங்களில் வைத்து விற்கப்பட்டன. தென்பகுதியிலிருந்து வாகனங்கள் மூலம் வியாபாரிகள் இந்த பட்டாசுகளை வீதியில் விற்றனர் என்ற செய்தியோடு அடையாளம் காட்டி நகையை பெருக இலங்கை போக்குவரத்து சபையின் கோண்டாவில் சாலைக்கும் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்துக்கும் இடையில் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி தவறவிடப்பட்ட பெறுமதியான தங்க ஆபரணத்தை தகுந்த ஆதாரங்களை காட்டி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த நகை கோண்டாவில் கிழக்கு ஸ்ரீ அற்புத நர்த்தனா விநாயகர் சனசமூக நிலையம் இணைந்த குமரன் விளையாட்டுக் கழக நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரியவர்கள் தகுந்த ஆதாரங்களை காட்டி எதிர்வரும் மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்னர் அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் மேலதிக விவரங்களுக்கு 07784800615 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீளவும் ஒருமுறை தொலைபேசி இலக்கம் 07784800615 என்பதே ஆகும். போலீசாரிடம் இடமாற்றம் நடைமுறை என்ற செய்திகளோடு யாழ் நகர பகுதியில் இளைஞன் மீது தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு இறுதிப்பக்க செய்திகளாக தமிழரசு கட்சி சிதைந்தாலும் தன்முனைப்பில் சுமந்திரன், அரசியல் ஆய்வாளர் சி அஜோதிலிங்கம் தெரிவிப்பு என்ற செய்திகள், விரிவுரையாளர் வெற்றிடம் நிரம்பல், பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை இணைத்துக் கொள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹருணி அமரசூரியவின் கலந்துரையாடிய பின்னர் இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அதன் தலைவர் பேராசிரியர் கபில செனவினத்ன தெரிவித்தார். தற்போது வெற்றிடமாக உள்ள விரிவுரையாளர்களில் 50% சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு இதன் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம்.
தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தி 2025 பாதீட்டின் ஊடாக வறுமையை ஒழிப்பதே பிரதான நோக்கமாகும். பொருளாதார நன்மைகள் கிராமங்கள் வரை செல்ல வேண்டும். நாடு டிஜிட்டல் மயமாக்கப்படும். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தன் மீதும் பிறர் மீதும் அக்கறையற்ற சமூகம் உருவாக்கியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி அனுர என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய வடமான வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. தொலைபேசி விற்பனையத்தில் கொள்ளை நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. விபத்தில் காயமடைந்த மாணவன் உயிரிழப்பு, அதுவும் ஏற்கனவே பார்த்த செய்தி. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி. பொருளாதார மத்திய நிலையம் தேடுவாரற்று கிடக்கும் அவலம் என்கிற செய்தி. யாழ் தெம்ராட்சி மட்டவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருந்தும் பயன்பாடற்று காணப்படுவதாக அந்த செய்தி. வடமான மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி சந்தித்து பேச்சு நடாத்த தீர்மானம். வடமான மீனவர்களை எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் இம்மாத இறுதிக்குள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கடற்றொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்திருப்பது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நாவற்குழியில் 2 கைது. யாழ் நாவற்குழியில் சட்டவிரோதமாக பாலிமர குற்றிகளை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்ட நிலையில் 2 கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. நெடுந்தீவு கடலில் இயந்திர கோளாறினால் தத்தளித்த பயணிகள் படகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது என்கிற செய்தி. சட்டரீதியான அனுமதிகளை பெற்று சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபடுகிறோம், கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவிப்பு. அதாவது சட்டரீதியான அனுமதிகளை பெற்று சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபடுகிறோம், கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவிப்பு. யாழ் தென்மராட்சி மந்துவில் வேம்பராய் பகுதியில் என்கிறவாறு அந்த செய்தி. உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். நாகப்பட்டினம் காங்கசன்துறை கப்பல் சேவை இன்று ஆரம்பம் என்கிற செய்தி காணப்படுகிறது. அனுபவமற்றவரிடம் நாட்டை ஒப்படைத்ததன் பயனை மக்கள் அனுபவிப்பர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெஜிரா அபிவர்த்தன. அனுபவமற்றவரிடம் நாட்டை ஒப்படைத்ததன் புண்ணியத்தை நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதை விட விரைவிலேயே அனுபவிக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார். அதாவது விரைவிலேயே அனுபவிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார் என்று அந்த செய்தி. சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமாரவுக்கு விளக்கமறியல், அதை 10 செய்தி. பாராளுமன்றத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தேவை. சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. ரஃபிக் புதிய செயலி போலீசாரினால் அறிமுகம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து இலங்கை போலீசினால் ரஃபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவை முக்கிய செய்திகளாக தினக்குரலிலே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது.